ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. செவ்வாழைப்பழ ஹல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. செவ்வாழைப்பழ ஹல்வா செய்ய போகிறோம். அதுக்கு செவ்வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஏலக்காய் வச்சுருக்கேன். இதை அரைச்சி தான் செய்ய போகிறோம். அதனால் ஏலக்காய் அதுக்கு மேலே போட்டு வச்சுருக்கேன். நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்ய போகிறேன். நாட்டு சர்க்கரைக்கு மேலே ஒரு பிஞ்ச் உப்பு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வெல்லம், சர்க்கரை எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் நெய்யில் நம்ம ஃப்ரை பண்ணி போட போகிறோம். அதுக்காக முந்திரி, திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிச்சாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம். நெய் எடுத்து வச்சுருக்கேன். நெய்யில் மட்டும் முழுக்க செய்யாதீங்க. 1 டீஸ்பூனாவது ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப ஹெவியாக இல்லாமல் இருக்கும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இந்த பழத்தை அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன். நம்ம எடுத்து வச்ச பழத்தை மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஹல்வா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம நல்லா பழுத்த பழமாக எடுக்கிறதுனால ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் பழத்துலேயே. அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா சர்க்கரையோ, நாட்டு சர்க்கரையோ, வெல்லமோ, கருப்பட்டியோ எது சேர்த்தாலும் கம்மியாக சேர்க்கலாம். பழம் நல்லா இனிப்பாக இருக்கணும், நல்லா பழுத்து இருக்கணும். இப்போ இதை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு காமிக்கிறேன். அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாங்க. பேன் ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிட்டுருக்கு. நம்ம இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கூடவே நம்ம ஆயிலும் கீயும் சேர்த்து செய்யும்போது ஹெவினஸ் தெரியாமல் நம்மளால் ஒரு 2 ஸ்பூனாகவும் சாப்பிட முடியும். முழுக்க கீலேயே செஞ்சால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி, திராட்சை இதில் போட்டு நல்லா ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு கருகாமல் பார்த்து கரெக்டாக பதமாக பக்குவமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. லாஸ்ட்டாக கூட இந்த ப்ராசஸை செய்யலாம். நாம் இப்போ ஃபஸ்ட்டே செஞ்சுட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவை நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இந்த எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது கூட நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதோட பச்சை வாசனை போகணும். இல்லாட்டி கோதுமை மாவோட பச்சை வாசனையோடு இருந்தால் நம்மளோட ஸ்வீட் நல்லா இருக்காது. அந்த முந்திரி, திராட்சை கூடயே நம்ம இந்த கோதுமை மாவையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அதோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது நாம் எடுத்து வச்சுருக்கிற அந்த செவ்வாழைப்பழ விழுதை சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்காம தான் அரைச்சிருக்கோம். பழம் நல்லா பழுத்திருக்கிறதுனால நல்லா நமக்கு ஜூஸியாக கிடச்சிருக்கு. நல்லா கிளறிக்கணும். இந்த பழத்தை நம்ம வேக வைக்கலை, அப்படியே தான் பச்சை பழத்தை தான் நம்ம அரைச்சிருக்கோம். இப்போ அதையும் நல்லா சுருளை வதக்கிக்கணும். அப்புறம் நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம். நம்ம வெல்லம் ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பழத்தை நம்ம அரைக்கும் போதே அதுக்கு தேவையான ஏலக்காவையும் ஃப்ளேவருக்காக நம்ம சேர்த்துட்டோம். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிச்சா சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ஏதாவது எசன்ஸ் கூட பிடிச்சா தாராளமாக சேர்த்துக்கலாம். அந்த வெள்ளை கரைசலோட கோதுமை மாவு, அந்த செவ்வாழைப்பழ விழுது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நாம் சேர்த்த வெல்லம், நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கோம் தானே, அதோட கலருக்கு இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. அட்டகாசமாக இருக்குது. அதோடய ஃப்ளேவருக்கு நாட்டு சர்க்கரை, செவ்வாழைப்பழத்தோட ஃப்ளேவருக்கு இது வேகும்போது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா இருக்குங்க. பழுத்த பழமாக எடுத்தால் தான் நல்லா டேஸ்டியாக கிடைக்குங்க. நமக்கு தேவையான நெய்யை அப்பப்போ சேர்த்துக்கலாம். நம்ம ஆயில் மிக்ஸ் பண்ணி தான் செய்கிறோம். தேவைப்படும் போது மட்டும் இந்த நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நிறைய நெய் பிடிக்காதுங்க, கொஞ்சமாக தான் சேர்க்க முடியும். இந்த அளவுக்கு நல்லா சுருளை வதக்கிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்தளவுக்கு அது கெடாமல் இருக்கும். கரெக்டாக பக்குவமாக பார்த்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். ரெடி ஆயிடுச்சுங்க. இது அட்டகாசமாக நம்மளோட செவ்வாழைப்பழ ஹல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. செவ்வாழைப்பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி ஹல்வாவை செஞ்சு சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு ஃபார்மில் கண்டிப்பாக இந்த செவ்வாழைப்பழத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. டெய்லி ஒரு செவ்வாழைப்பழம் தாராளமாக சாப்பிட்லாம். ரொம்ப பழுத்த பழமாக இருந்தால் யாரும் அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி டயத்தில் நாம் இந்த மாதிரி ரெசிப்பியை ட்ரை பண்ணலாங்க. செவ்வாழை சாப்பிட்றதுனால நம்மளோட செரிமான மண்டலம் சரியாக வேலை செய்ய
உதவுது. அப்புறம் மலச்சிக்கல் வராமல் பாதுகாத்துக்கலாம். பொட்டாசியம் நிறைஞ்சிருக்கிறதுனால சிறுநீரகத்தில் கற்கள் வராமல் பாதுகாத்துக்கலாங்க. இரத்த சோகை குணப்படுத்த இந்த பழம் உதவுதுங்க. கண் ஆரோக்கியமாக வச்சுருக்கவும் இந்த பழம் உதவுது. இரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலில் வச்சுருக்கலாங்க. நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த கூட உதவுதுங்க. உடலுக்கு தேவையான ஆற்றலை இதிலிருந்து நம்ம பெறலாம். உடல் எடையை சீராக வச்சுருக்கவும் உதவுது. எலும்புகள் மற்றும் நரம்புகளுக்கு நிறைய வலு சேர்க்குதுங்க. இவ்வளோ அட்டகாசமான சத்தான சுவையான செவ்வாழைப்பழத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடக்கூடாது. அது கரெக்டான பக்குவத்தில் இருக்கும்போது நம்ம பழமாக சாப்பிட்டுடலாம். நிறைய குழந்தைங்களுக்கு செவ்வாழைப்பழம் பிடிக்காது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் இப்போ நான் ஸ்வீட்டை செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இது செவ்வாழைப்பழத்தில் செஞ்சதுன்னு கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதே டயத்தில் அவங்கள நம்ம செவ்வாழைப்பழம் சாப்பிட வச்ச திருப்தியும் நமக்கு கிடைக்கிது. சத்தான சுவையான இந்த ஹல்வாவை குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க. என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.